வணக்கம். சென்னை எஸ்கே பிஜிஎன். நீங்கள் பார்த்துட்ருக்குது ரேசிங் ஓமரு. காஸ்னியில் இருக்கிறது ஃபீமேலு, சப்ஜாவில் இருக்கிறது மெயிலு. காஸ்னியில் இருக்கிறது வந்து நான் வந்து ஒரு கிளப்லேருந்து எடுத்தது. 1500 கிலோமீட்டருக்கு மேலே பறந்த புறா. அது ரிசல்டட் பேர்டு. அதேமாரி வந்து அந்த சப்ஜா ஆணை வந்து ரிசல்டடு என் ஃப்ரெண்டுக்கிட்ட எடுத்த ஆணை அது. அதுவும் ஃபஸ்ட் கிளாஸ் ஆணு. 2 முட்டை வச்சதுன்னா அழகாக 2 சிக்ஸ் கரெக்டாக பொறிச்சு கரெக்டாக எடுத்துகிறாங்க. ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணாங்க. அதேமாரி காஸ்டிங்லேயே நிறைய வருது, சப்ஜாவில் நிறைய வருது. இது சப்ஜா ஆணு. இதோடைய ஆக்ஷன் பாருங்கள். இதோடைய ரெக்கா பேட்டர்னு ஆணு கொஞ்சம் நல்லா லென்த்தானு. அதுக்கேற்ற மாரி ஃபீமேல் வந்து கொஞ்சம் ஷார்ட் ஃபீமேலு. ஏன்னா ஆணு லென்த்து, ஃபீமேலாம் லென்த்தாக நம்ம போட்டோம்னா வருதுங்களாம் லென்த்தாக வரும். அது வந்து அந்தளவுக்கு ஸ்பீடு இருக்காது. ஓரளவுக்கு மீடியமாக இருந்தால் தான் சரிங்களா. அதனால் இதுமாரி கலந்து போடுங்க. நல்லா ஃப்ளை நல்லா ஸ்பீடு வரும் பாருங்கள். அதேமாரி இது ஃபீமேலை காட்டுறேன், அதையும் பாருங்கள். இதுடைய ஆக்ஷன் பாருங்கள். இதுடைய ரெக்க பேட்டர்னு, சிங்கிள் டைல் வாலு, இதுடைய கிளப் ரிங்கு. இவர் நான் இன்றைக்கி வீடியோ எடுத்து போட்டுட்டு கேஜுக்குள்ளே விடும்போது ஒரு கேஜுக்குள்ளே போய் முட்டை வைக்கிறார். இன்றைக்கி இன்னொரு 18 நாளில் இதோடைய சிக்ஸு நம்ம பார்க்கலாம். நான் காட்டுறேன் சரிங்களா. கிளப் ரிங்கு, நல்லா எனக்கு பிடிச்ச லைனில் இதுவும் ஒரு லைனு. ஃபஸ்ட் கிளாஸு ஃபீமேல் இது பாருங்கள். இந்த லைனில் யாருக்காதும் சிக்ஸு வேணும் ரேசிங் ஓமர்லன்னு சொன்னால் கான்டாக்ட் பண்ணுங்கள், கொடுக்குறேன். முட்டை வச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா, இதுதான் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து நான் உள்ள கேஜ் உள்ளே போயிட்டு முட்டை வைக்கிறாரு. அவர் முட்டை வைக்கிற நேரத்துக்கு நான் அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அவரை நல்ல ஒரு லைனிங் இது பாருங்கள். இதில் யாருக்காச்சும் வேணும், ரிசல்ட்டடாக எனக்கு வேணும், நல்லா பறக்கணுன்னா கண்டிப்பாக இதில் எடுக்கலாம் சரிங்களா. பாருங்கள். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள் வீடியோவை. அதேமாரி இது வந்து நம்ம குல்தார் இருக்குதா, ஜாக் குல்தார், அதில் வந்த பட்டா நேற்று போட்டிருப்பேன் ஒரு ஷார்ட் வீடியோ. இதோடைய பேரண்ட்டே நான் காட்டுறேன் பாருங்கள். இதோடைய இது காஸ்னியில் இருக்குல்ல, இது கர்ணபுரா. இதோடைய தாத்தா பாட்டி வந்து காஸ்னியில். அதுக்கு வந்தவர் தான் அந்த குல்தார ஃபீமேலு. அந்த லைனில் வந்துட்டுருக்குது காஸ்னியில் மிக்சிங் ஆகி. நல்ல பறவை, நல்ல அடி, தரமாக இருக்கும். இதுதான் ஃபீமேலு, குல்தார் ஃபீமேல். ஆல்ரெடி நான் ஒரு ஃபீமேல் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அது வந்து இதுக்கு பிறந்த ஃபீமேல் தான். அது பெருசு. அதையும் நான் இந்த வீடியோவில் காட்டுறேன், அதையும் பாருங்கள் சரிங்களா. குல்தார் பொட்டை இது, ஃபஸ்ட் கிளாஸ் பொட்டை இது. ஃபஸ்ட் கிளாஸாக வெடிங் அழகாக பொறிச்சு அழகாக எடுக்கும். இதில் வர்ற ஃபீமேல்லையும் சரி மேல்லையும் சரி பட்டாங்க. இதுவரை நம்மகிட்ட எதுவும் மிஸ் ஆனதில்லை. நல்லா அழகாக நல்லா புத்தி அழகாக பறந்து அழகாக வந்துடுவாங்க. மெயில் இது. இதோடைய ஆக்ஷன் பாருங்கள். இது ஃபஸ்ட் கிளாஸ் மெயில் இது. இதுவும் ரிசல்ட்டடு சிங்கிள் டைல் வால், ரிசல்ட்டடு மெயில் இது. நல்லா பறவை, நல்லா அடி, நல்லா வலிச்சு அடிக்கும். நல்லா மேல் கை ஏறி பறக்கும், பூரா தரமாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 3 மணி நேரம் கேரண்டியாக மேலே, அதுக்கு மேலே தான் பறக்கும். 3 மணி 4 மணி நேரத்துக்கு மேலே ஃப்ளை பண்ணுவோம். நல்லா புறாங்க பாருங்கள். இதில் யாருக்காச்சும் தேவைனாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள், கொடுக்கலாம் சரிங்களா. பாருங்கள். நல்ல ஒரு தரமான புறா இது. இப்போ நான் ஒரு சிக்ஸ் காட்டுறேன் பாருங்கள். இவங்க பிறந்து ஒரு 2-3 டேஸ் தான் ஆகுது. எப்படி தீனி வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா. அந்த பாலுன்னுவாங்கல்ல, இந்த குழந்த பிறந்தோடனே ஒரு மாதிரி பால் மாரி கொடுக்கும், அதுதான் அது பாருங்கள். இதோடைய ஃபீமேல்லையும் மெயிலையும் காட்டுறேன். ஃபீமேல் வந்து இப்போ நான் போச்சு இல்லை,
குல்தார் ஃபீமேலு ஜாக்கம் அதுக்கு வந்து ஃபீமேலு. ஆண் வந்து சப்ஜான்னு ஒரு கிளப்லேருந்து எடுத்த ஆண். அது ரிசல்ட்டட் ஆண். நம்மகிட்ட பறந்து அதோடைய விடைங்கள்லாம் நம்மகிட்ட பறந்துக்கு நல்லா ரிசல்ட்டடு ஃபீமேல் இது பாருங்க. இந்த குல்தாருக்கு வந்த ஃபீமேல் இதுவும் ஜாக் குல்தார் தான். நல்ல பறவை இதுக்கு ஜோடால் தான் ஒன்று சொல்லியிருப்பேன் நான், வண்டி மாரி பறக்கும்னு சொல்லிட்டு. இதோடைய ஜோடால் தான் இது ஆண். ஆனால் அது இது மேலே ஜதை பண்ணல. இதுக்கு வந்து சப்ஜாவில் ஒரு கிளப்லேருந்து எடுத்து போட்டு ஜதை பண்ணுது. ஏன்னா ஒரே லைனில் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆணை பிரித்து தனியாக வச்சுருக்கேன். இதுடைய ஆணியம் காட்டுறேன் பாருங்கள். அந்த ஆணும் நல்லா ஃபஸ்ட் கிளாஸ் ஆனது. கிளப்பில் பறந்த ஆண் இது பாருங்கள். ரெண்டுமே நல்லா வெடைங்க சூப்பராக காப்பாற்றுங்க. இதில் வர்ற வெடைங்கெல்லாம் நல்லா தரமாக பறக்குது. இந்த லைனில் யாருக்காச்சும் தேவைன்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுக்கலாம். பாருங்கள், நான் சொல்கிறத விட எடுத்துகிட்டு போய் நீங்கள் அதில் வெடை இறக்கி ஓட்டி பாருங்கள். அப்போ தான் வந்து எப்படின்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? சிங்கிள் டைல் வால். ஆணு கொஞ்சம் லென்த்தி ஆண், ஃபீமேல் கொஞ்சம் ஷார்ட்டு. கிளப்பு ரிங்கில் சொன்னேன்ல நான், அந்த கிளப் ரிங்கு நல்லா பறந்த ஆண் இது பாருங்கள். அதேமாரி சிக்ஸு பிறந்து ஒரு 10 நாளில் உங்களுக்கு ரிங்கு மாட்டணும். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரேசிங் ஹோமருடைய சிக்ஸுங்க. எல்லாம் கிளப் ரிங்கு 10 நாளுக்குள்ளே மாட்டிடணும். அதுக்கு மேலே போயிட்டோம்னா அந்த கால் கொஞ்சம் கனமாகிடும். ரிங்கு மாட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால் பாருங்கள், பார்த்துட்டு மிஸ் பண்ணாமல் கரெக்டாக அதை 10 நாளுக்குள்ளே அதுக்கு மாட்டி விட்ருங்க. கொஞ்சம் பார்த்து ஃப்ரண்ட்டில் ஒரு 3 விரல் ஃபஸ்ட்டில் உள்ளே இழுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே தள்ளிவிட்டு ஒரு விரல் வலிக்கணும். இது வந்து பிகினர்ஸுக்கு தான், சரிங்களா? பெரியவங்களாம் தப்பாக எடுத்துக்காதீங்க. சின்னவங்களுக்கு தான் சொல்கிறேன் நான். சின்ன பசங்க கேட்டுட்ருப்பாங்கள்ல, அவங்களுக்காக சொல்கிறேன் நான். 10 நாளில் இந்த ரிங்கை மாட்டி விட்டோம்னா அதுக்கப்புறம் ரிங்கு கழட்டுறது கஷ்டம். அதேமாரி ஒரு குட்டியும் பார்த்திங்கன்னா நம்ம பானையில் உள்ளே இருக்கும்போது ரிங்கு அவுந்துடும். அது பாருங்கள், 2-3 நாள் மாட்டதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க தேவையில்ல. அதுக்கப்புறம் அது வராது. இதெல்லாம் நம்ம கிளப்பு ரிங்கு. இப்போ மாட்டுற சிக்ஸுங்கெல்லாம் ரேசிங் நம்மளுடைய சிக்ஸுங்க தான். பாருங்கள், ஒரு 6 சிக்ஸு நம்மகிட்ட இருக்குது. அதுக்கு தான் மாட்டிகிட்ருக்கேன் ரிங்கெல்லாம். இவங்க எப்படியோ பார்த்தாலும் ஒரு 15 நாளுக்குள்ளே ஓரளவுக்கு தீனி பொறுக்கிற ஸ்டேஜ் ஆகிடுவாங்க. இதில் ரேசிங் ஹோமரில் யாருக்காச்சும் பட்டா தேவைன்னாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல லைனிங் இது. இவருடைய பேரண்ட்லாம் ரிசல்ட் பண்ண பேரண்ட்டு கேளுங்க, நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். இது ஒரு காஸ்ட்லியில் வந்த சிக்ஸு. இது நம்ம கிளப் ரிங்கு. பாருங்கள், நல்ல தரமான லைனு. எடுத்து நீங்கள் வச்சு ஓட்டி பாருங்கள், உங்களுக்கு புரியும். பட்டாவில் பறக்கிறதுக்கு முன்னே எடுத்துகிட்டு போனீங்கன்னா இதில் வர்ற பட்டாக்களை நீங்கள் தயார் பண்ணி காய்ச்சல் போட்டு நீங்கள் ஓட்டலாம். ஏன்னா இங்கே பறந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம நிற்க வைக்கிறது கஷ்டம். சாதா புறா டைமிங் சாதா கர்ணப்புறா நிற்க வைக்கிற மாரி இவங்களை நிற்க வைக்க முடியாது. எங்கே இவங்க பிறந்து வளர்ந்து பறக்கிறாங்களோ அங்கே தான் இவங்க இருப்பாங்க. அதனால் பறக்கிறதுக்கு முன்னே நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம வச்சோம்னா நம்ம ஓட்டலாம். பாருங்கள், தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம நம்பர் கொடுக்குறேன், பார்த்துட்டு ஃபோன் பண்ணுங்கள். இந்த லைனில் நம்ம கொடுக்கலாம். எல்லாம் நல்லா தரமாக பறந்து போகிறாங்க இப்படி அப்பா அம்மாலாம். வெட்டிங்கில் எடுத்துன்னு போய் ஓட்டி பார்த்துட்டு நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். அந்த அளவுக்கு புறாங்க இருக்கும். பாருங்கள், ரிங்கு மாட்டும் போது பார்த்துக்கோங்க, பொறுமையாக மாட்டுங்க, பத்திரமா. ஃபஸ்ட்டில் 3 விரல் உள்ளே இழுத்துட்டு
அதுக்கப்புறம் ரிங்கு தள்ளி ஒரு விரல வலிக்கணும். பார்த்துக்கோங்க, பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க. ரஃப்பாக பண்ணாதீங்க, குழந்தைங்க குட்டிங்க அதுங்க, அதனால் பார்த்து பொறுமையாக பண்ணுங்க. சரிங்களா? உங்கள் 3 பேருக்கு மாட்டியாச்சு. ஒரு 6 பேர் நம்ம நேற்று ரிங்கு மாட்டினேன். அதேமாரி மொத்தமாக இந்தமாரி எடுத்து மாட்டாதீங்க. ஏன்னா மாற்றி கீற்றி வச்சுட்டிங்கன்னா பேரண்ட்டுங்க குத்த ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் பார்த்து பிடிச்சி பண்ணுங்க. இல்லை எனக்கு தெரியும் கன்ஃபார்மாக அப்படின்னா எடுத்து மாட்டுங்க. சரிங்களா? கொஞ்சம் பார்த்து உஷாராக பண்ணுங்க. இவருக்கு கிளப் ரிங்கு ரெட் கலரில் ஒரு மாதிரி கலரு. இந்த லைனில் வர்ற புறாங்களுக்கெல்லாம் இந்த கலரில் போகிறது, ஏன்னா அந்த லைன் தெரியணுன்றதுக்காக. சரிங்களா? இப்போது ரிங்கு கூட ஒரு டேக் மாதிரி ஒன்று வருது, பச்சை கலர், மஞ்சள் கலர், சிவப்பு கலர்னு. அதுவும் அந்த லைனில் அந்த புறா நமக்கு தெரியணுன்னா அது ஒரு காலில் போட்டு விட்டுடலாம். இதுடைய லைன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஏன்னா ரேசிங் நம்ம விடும்போது எது ஸ்பீடு ஃபஸ்ட்டு செகண்டு வருதுன்னு நமக்கு தெரியணும்ல, இந்த லைனில் இந்த புறாலாம் வருதுன்னு சொல்லிட்டு. அதனால் அது கணக்கு பண்ணுறதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? நல்லா உங்களுக்கெல்லாம் மாட்டியாச்சு. அவ்வளோதான். கொஞ்சம் கால் வலிக்கும் பொழுது அவங்க மாட்டும் போது 2 நாளில் சரியாயிடும். சரிங்களா? அதுதான் சொல்கிறேன் நான், 10 நாளுக்குள்ளே மாட்டிருங்க. அதுக்கு மேலே மாட்டோம்னா உள்ளே போகிறதுக்கும் கஷ்டம், மாட்டுறது நம்மளுக்கும் கொஞ்சம் கஷ்டம். அதனால் பார்த்து ஒரு 10 நாளில் மாட்டி விடுங்க. இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா? 10-11 நாள் ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் 11 நாள் 12 நாள் நம்ம ஆகிடுது. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பார்த்துங்க. ரொம்ப நம்ம ஆஷாக உள்ளே தள்ளணும்னா தோல் கொஞ்சம் உறிஞ்சிரும். அதனால் கொஞ்சம் எண்ணெய் லேசாக தடவி பொறுமையாக பண்ணுங்க. அவங்க பட்டையில் வந்திருக்காங்க. இவர் ஒரு காஸ்னியில் சப்ஜாவில் வந்திருக்காரு. இவங்க சக்கரில் வந்திருக்காங்க. பாருங்கள். பெருசாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லைனில் யாருக்காச்சும் தேவைன்னாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். தரமாக இருக்கும். இதில் பட்டாங்கலாம் எடுத்துகிட்டு போய் ஓட்டி பாருங்கள். அப்போ தான் எடுத்துடைய வேல்யூ என்னன்னு தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? இவ்வளோ நேரம் வீடியோவை பார்த்தீங்க, எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.